ಮೂಷಿಕವಾಗನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராகு, கேது, சனி பகவான் பயிற்சி, குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 17/8/2024 சனிக்கிழமை. அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்தர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி 1 பிறக்குது. சரி, இந்த ஆவணி 1 பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஆவணி 22 அதாகப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி 22/7/9/24 விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் 27ஆம் தேதி ஆங்கில தேதி 12/9/2024 ஆவணி மூலம், ரொம்ப விசேஷமானது. அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் 30ஆம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை. மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும், அது கிறிஸ்தவராக இருக்கட்டும், அது இந்துக்களாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை. அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் 3ஆம் தேதி அதாகப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது 19/8/2024 ருக் யஜுர் உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூணல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள். உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள். இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை. அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் 6ஆம் தேதி 22/8/2024 எல்லா காலகட்டங்களையும் சங்கடகர சதுர்த்தி வரும். ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 சங்கடகர சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள். இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாரோடைய கனவும், அது ஆணாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும், யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு காணினாலும் சொந்த வீடு இருக்கணும், சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள். அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்றைக்கி தான். அதாவது 22/8/2024. அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம், பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது 2:31 4:01 வரலும் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள். எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும், வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ, எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும். வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம். ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு 2-3 மாதத்தில் லோன் சேங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வகையில் வரும். அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வீடு நிப்பாட்ட வேண்டி வரும். ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான 2:31 4:01 பூஜை போடணும். பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல 1க்கு 1 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம். அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் பிரேத சாபம் இருக்கும், பூத சாபம் இருக்கும். இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை. அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு 8 திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக. அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் 20ஆம் தேதி சரியான ஆங்கில தேதி 5/9/2024. இதில்
ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்குது. அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க யஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 5/9/2024. ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது. சரி, இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய 1ஆம் தேதி அப்படின்றது 17/8/2024 சனிக்கிழமை. கிரக நிலவரம், அதாவது கோல் சாரம், அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதை தவிர கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்கார். ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம். சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார், கூட சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கார். இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான், ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். வக்ர நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை. இந்த வக்ர நிலை அப்படின்றது சற்றேறக்குறைய ஒரு 114 நாள் இருக்கிறாரு. அந்த 114 நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு. வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள். சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா? நமக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பெருமான் கோதண்ட ராகுவா வீற்றிருக்கிற நாள். அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய நாள். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள். தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம். அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக, தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும். அப்போ அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா? அன்பான துலாம் ராசி என்பர்களே, இந்த பிறக்க போகிற ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து சூப்பராக இருக்காரா? சூப்பராக இருக்கார். அப்போ ராசிநாதன் எப்போ நல்லா இருக்காரோ அப்போ எல்லா நல்ல காரியமும் தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக நல்ல காரியங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். எப்பொழுதுமே கேது பகவானை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க ஞானக்காரகன் அப்படிம்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடத்துல, அதாவது ஜனன ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது, இந்த பிறவியோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த காலகட்டங்களில் கேது பகவான் 12ல் இருக்கார். கேது பகவான் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 5ஆம் இடம். ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆட்சி வீடு. ஆட்சி பெற்ற சனி பகவான் அங்கேயே வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கும் பொழுது துலா ராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. திரைத்துறையில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி வாய்ப்பு கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய திரையில் வாய்ப்பு கிடைச்சி, அந்த வாய்ப்பும் பார்த்தாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடில் ஷூட்டிங் தொடர்புடையது இருக்கிறதுனால இங்கே வர வருமானம் மாதிரி 4 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். அதே போல் திடீர் புகழ் கிடைக்கும். இந்த துலா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய துறையில் உள்ள கான்ட்ராக்டுகள், அதாகப்பட்டது மைனிங் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு ஆகிய அத்தனை கான்ட்ராக்டும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக தனவரவு, கடுமையான தனவரவு இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் ஏற்றமான சூழ்நிலை இருக்குமா? ஏற்றமான சூழ்நிலை இருக்கும். துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டுன்னே சொல்லலாம். அடுத்தது 6ஆம் இடத்தில் ராகு. எப்பொழுதுமே 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான இடம்.
எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். அதே போல் துளாராசியை சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய என்பவர்களுக்கு இதுவரை கான்ட்ராக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்போ ஒருத்தங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னாலே வேலை பணி நிரந்தரம் இருக்குது அப்படின்னாலே ஒரு பலம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலயமா பொருளாதாரத்தில் ஒரு கான்ட்ராக்டில் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கன்ஃபார்மில் வாங்குகிற சம்பளம் கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்வு கிடைக்கும்போது பொருளாதார நிலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் குருவோடைய சேர்ந்த செவ்வாயாக இருக்கிறதுனால, குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு எதனால் திருமண தடை ஏற்படுது, எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாத அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 8ஆம் இடத்துல குரு பகவானும் அங்கார பகவானும் குருமங்கள யோகமாக இருக்காங்க. 8 அப்படின்றது மறைவிடம் அப்படிம்போம். இந்த துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு படிப்பிற்காக, அதாவது மேல் படிப்பிற்காக அல்லது உத்தியோகத்திற்காக மேல்நாடு, அதாவது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு உண்டான விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கும். அடுத்தது 9ஆம் அதிபதியான புத பகவான் 10ல் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்ற மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில், வேண்டிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய துறை கிடைக்கும். அது வெளியூராக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, அதற்கு உண்டான பிஆர், விசா, சிட்டிசன்ஷிப், அதற்குண்டான தனம், அதாவது பொருளாதாரம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 9ஆம் இடம் உண்டானவர் 10ஆம் இடத்துல இருக்கார். வேலை தொழில் பண்ணக்கூடியவங்க, துளாராசியை சேர்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது நாள் வரலையும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மந்தகதியில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தொழிலில் உள்ள மந்தகதிகள் அத்தனையும் புத பகவானுடைய அருள்னாலையும் தனக்காரகனான குருவும் செவ்வாயும் சேர்ந்த அருள்னாலையும் கண்டிப்பாக பொருளாதாரத்துலேயும் தொழிலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் நல்லபடியாக தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 7 செவ்வாய் 8ல் இருக்கார், குரு கூட சேர்ந்த செவ்வாய். அதனால் குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாய்ன்றதுனால தொழில் பார்ட்னர் நல்லபடியாக அமைஞ்சு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை தவிர 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியான சூரிய பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்திருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கிறது. லாபம் அப்படின்றது ஒன்று, அபரிமித லாபம் கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுவும் இந்த சுக்கிரனுடைய ராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆடை ஆபரணம் மற்றும் துறையில், அதாவது சாப்பாடு துறை, அதாவது கேட்ரிங் டெக்னாலஜி மற்றும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் புரோகிராமர், டெக்ஸ்டைல் துறை, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் மிக மிக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்கின்ற தொழில் மூலியமாக தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 கூடையவர் 10ல், 10 கூடையவர் 11ல். அப்போ இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். எப்போ ஒருத்தங்க தொழிலில் சிறப்படைகிறாங்க அப்படின்னு சொன்னாலே, அவங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், ரொம்ப நாளாக வாய்ப்பே கிடைக்காம இருந்தாங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாய்ப்புனால் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 11ல் இருந்தாலே ஏற்றம் தரும் மாதமாக இருக்குமா, ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும். சரி, இந்த ஆவணி மாதத்தில் 31 நாட்கள் உண்டு. இந்த 31 நாட்களில் 2-3 நாள் சுபங்கள் தவிர்க்கக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் தவிர்க்கக்கூடியது.
அதாவது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றது சந்திராஷ்டம தினங்கள். இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்க்கணும், முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். சரி, அது எந்த நாள்னு பார்க்கலாமா? இந்த துளாராசி என்பவர்களுக்கு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாட்களும் ஆவணி மாதத்தில் தவிர்க்கணும். அதாவது ஆங்கில தேதியை பொறுத்தளவுக்கு 26, 27, 28 இந்த 3 நாட்களும் சுபகாரியங்கள், சுப முடிவுகள் எடுக்கிறது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் தவிர்வது, இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது. சரி சாமி, நான் டிக்கெட் போட்டுட்டேன் அன்றைக்கி, வேறு என்ன வழி அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் செஞ்சிங்கன்னாக்க அந்த பயணங்களில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும். சரி, இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, உங்களுக்கு பக்கத்தில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர், இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த கோயிலில் உள்ள ஈஸ்வரன் பேர் அமிர்தகடேஸ்வரர்னு பேர். அந்த அமிர்தகடேஸ்வரருக்கு ஒரு பிரதோஷத்துக்கு அன்னைக்கு, அந்த ஆவணி மாதத்தில் வர பிரதோஷத்துக்கு அன்னைக்கு அந்த ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.